பிரித்தானியாவோட இழப்பே இன்னும் மீள முடியாத செய்தியா இருக்கும்போது இப்போ தங்கப்பிரியா வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க வாய மூடு. வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. என் பொண்டாட்டி வாய கீறிட்டேன், அவளோட தொண்டை எலும்ப நிப்பி எடுத்துட்டேன் அப்படின்னு தங்கச்சிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசுற ஆடியோ. நேரத்தை பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. புடிச்சு நம்பி விட்டுட்டேன். ஒரு குடு குடிச்சு விட்டேன், பாவம் தொண்டை கட்டிச்சு. மலைப்பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துட்டா என் முட்டியால அவளை லாக் பண்ணிட்டேன். காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. சொனங்கிட்டா முகங்க எல்லாம் அப்படி மாறி போச்சு. அந்த எரும மாட மலைப்பாம்ப அதாவது பொண்டாட்டிய அடிச்சதுனால 10 பேர் என்ன அடிச்ச மாதிரி எனக்கு வலிக்குது. அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு கேக்குறேன், அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது என் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. என் பையனை கூப்பிட்டு 3 குத்த சொன்னேன். என்ன பண்ணா? அவன் பாத்துக்கிட்டே இருந்த, என்னடா பண்றீங்க, சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்கு குத்து ஓடிட்டான். பெண்களுக்கு கணவரால ஒரு குடும்பம் நடக்கு, வரதட்சணை பிரச்சனை இருக்கு, என் புருஷன் நிறைய நகை கேட்டு அடிக்கிறாரு, லட்சத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா போலீஸே தன் கணவர் தான், ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செய்வா?